Hi everyone, welcome to Rahul's Review. நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வயநாடு இது வந்து கேரளால இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அதுல இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டுச்சு. அது எதனாலன்னா வாட்டரோட பிரஷர் தாங்க முடியாம மேல இருக்க அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு அது வந்து ஒரு 2 கிராமமே அப்படியே மண்ணோட மண்ணா ஆயிடுச்சு. அது எத்தனை பாடிஸ் கிட்டத்தட்ட இப்ப இருக்க டே பை டே டேட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 300க்கு மேல சொல்றாங்க. டே பை டே இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களுக்கே கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னே தெரியல. அதுலயும் அடிச்சுட்டு போறாங்க. அந்த பாடிஸ் எல்லாம் 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ஆண்கள், எவ்வளவு பெண்கள், எவ்வளவு குழந்தைகள் கூட கணக்கு தெரியல. சில பாடிஸ் எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி போய் கிடக்கு. எவ்வளவு பாவம் இல்ல அந்த மக்கள். அதுவும் இல்லாம அந்த பாடிஸ் எல்லாம் கொண்டு போற ஆம்புலன்ஸ் முன்னாடி பூவை தூவி அஞ்சலி செலுத்துறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. சில ஃபேமிலி இல்ல, பல ஃபேமிலி வந்து மண்ணோட மண்ணா ஆயிட்டாங்க. அடுத்த தலைமுறை இல்லாமலே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். நம்ம பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் வந்து இந்த இயற்கை அழிவு வந்து நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? வருஷம் பிளட் வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கான முன்னெச்சரிக்கை எடுக்கிறேன்னு தான் சொல்றாங்க. எடுத்தாங்களான்னு தெரியல, எடுக்க போறாங்களான்னு தெரியல. ஆனா 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் தான் மாறுதே தவிர இந்த வர்றது வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த ஃபிளட் வர டைம்ல மட்டும் அந்த டைலாக் நம்மளால கேட்க முடியுது, கண்டிப்பா இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்போம் அப்படின்னு. இந்த நேரத்துல எல்லாருமே வந்து ப்ரே ஃபார் வயநாடு, ப்ரே ஃபார் கேரளான்னு சொல்லி எல்லாருமே ஸ்டேட்டஸ் போடுறோம். ரியலா வந்து இந்த நேரத்துல ரெஸ்கியூ பண்ற நம்ம இந்தியன் ஆர்மிக்கும் அவங்க அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ற குட் ஹார்ட்டட் பீப்புளுக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். எல்லாருமே வந்து வயநாடு கம்பேக் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.